வணக்கம், நான் உங்கள் ராணி சுரேஷ். நேற்றே இந்த வீடியோ போடலான்னு நினச்சேங்க. ஆனால் நேற்று கழுத்து வலி, இன்னமுமே அதுதான் எடுக்க முடியாதனால நேற்று சொல்லாம விட்டேன். கரெக்டாக ஒரு அண்ணா அக்காவான்னு தெரில, ராஜகிருபான்னு ஒரு ஐடியில் அவங்க கேட்டிருந்தாங்க அஸ்ட்ரோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அவங்க கமெண்டே நான் ரிப்ளைவே அதான் பண்ணேன். நானே சொல்லலாம்னு நினச்சேன், நீங்களே கேட்டுட்டீங்க அப்படின்னு. ஏன்னா இது நம்புங்க நம்பாதீங்க அப்படின்றத தாண்டி நான் சொன்னேன் அப்படின்னா யார் உனக்கு காசு கொடுத்து எந்த ஜோசியக்காரை உனக்கு சொல்ல சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் வரும். நான் அந்த இதுக்குள்ளே போகலை. என்னோட சொந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன். நம்புறது நம்பாது உங்கள் விருப்பம். என்னன்னு கேட்டிங்கன்னா, உனக்கு 198% லவ் மேரேஜ் தான் அப்படின்னாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டில் நம்பலை. நம்ம வீட்டில் யாரும் அப்படி பண்ணதில்லை, அப்படிலாம் பண்ணாது இந்த பொண்ணுல குலசத்தில் நம்புறாமல் இருக்குது, அதுவாக பண்ண போகுது அப்படின்ற மாதிரி அவங்க அதெல்லாம் சுத்தமாக நம்பவே இல்லை. அவங்க ஜாதகத்தை நம்புகிறவங்க, ஆனால் இதை நம்பலை. ஏன்னா நான் அப்படி இருந்தேன் அப்படின்றனால என்னை நம்பலை. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களால நான் ஒரு கஷ்டத்துக்குள்ளாகி அவங்களையே வேணான்னு வெறுத்து நான் பண்ணுற அளவுக்கு என்னோடய நேரம் என்னை மாற்றிருச்சு. லவ் மேரேஜாக தான் அமைஞ்சிச்சு. அதே மாதிரி எனக்கு பொண்ணு தான் அப்படின்னாங்க. பொண்ணு தான். ஏன் நான் சின்ன வயசில் அப்பாவை இழந்துருவேன், அப்பா இருக்காது எனக்கு அப்படின்னாங்க. அதே மாதிரி அதுதான். நானே மேக்ஸிமம் அதை நம்ப மாட்டேன்னா ஓரளவு அப்படியா அப்படின்ட்டு போயிடுவேன். ரொம்ப அது உள்ள அப்போ ஐயோ இப்படி நடக்குமே அப்படின்னு யோசிக்க மாட்டேன். ஆனால் நானே யோசிக்கிற அளவுக்கு என் லைஃப்பில் 100% நடந்ததுங்க. சொன்னது நடந்தது. என்னன்னா, ஜாதகம் உண்மையாக பொய்யான்றதை விட ஜாதகம் பார்க்குற ஆள் கரெக்டாக இருக்கணும். தப்பானவங்கள்ட்ட போய் நம்ம கொடுத்துட்டு இந்த பரிகாரம் அந்த பரிகாரம்னு சொல்லி அவங்க காசை வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்கன்னா அது பார்க்குற ஆள் பொறுத்து இருக்குது. கரெக்டான ஆள்கிட்ட நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க அப்படின்னா 100% அப்படியே நீங்கள் நம்ப வேணாம். ஆனால் 100க்கு 80% கண்டிப்பாக 80% கண்டிப்பாக சொல்கிறது நடக்குதுங்க. ஏன்னா இதுவரையும் நான் அப்படி தான் பட்டுட்ருக்கேன். ஏன்னா என்னோடய ராசி கன்னிராசி பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இதுவரையும் படாத கஷ்டம். ஏதோ 2026 கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். உடல்நலத்தையும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னோட கருத்துப்படி 100க்கு 80% உண்மைதான். நம்புறதும் நம்பாததும் உங்கள் விருப்பம். என்னோட வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை தான் சொல்கிறேன். இன்னொன்று தெளிவாக சொல்லிக்கிறேன், நீங்கள் பார்க்குற ஆளை பொறுத்து தான் இருக்குது. பை.